நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? வராக அவதாரத்தின் போது பூமியை துளைத்து அசுரர்களை வதம் செய்யும் போது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்த மகன்தான் நரகாசுரன். அசுர வதத்தின் போது பிறந்தவன் என்பதால இயல்பாகவே அவனுக்கு அசுர குணம் இருந்தது. தேவர்களையும் மக்களையும் கொடுமைப்படுத்துறான். இதை அறிந்த திருமால் அவனை கொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா தன் தாயை தவிர வேறு யாராலும் தன்னை கொல்ல முடியாதுங்கிற வரத்தை பெற்றிருந்தான் நரகாசுரன். இதனால திருமால் ஒரு தந்திரம் பண்றாரு. நரகாசுரனிடம் போரிட்டு அவனோட அம்பு தன் மேல பட்டு மயக்கமடைவது போல கீழே விழுகிறாரு. இதை பார்த்து சத்யபாமா கோபமடைந்து நரகாசுரனை போருக்கு அழைக்கிறாங்க. பூமாதேவியோட மறு அவதாரம் தான் சத்யபாமாங்கிறத உணராத நரகாசுரன் அவரோடு போரிட்டு தாயின் அம்புகளாலே பலியாகிறான். அதன் பின்புதான் சத்யபாமா தன்னோட தாய்ங்கிறதை உணர்றான். அம்மா, நான் இறந்த இந்த நாள் மக்கள் மனதில நிலைத்திருக்கணும். என் பிடியிலிருந்த தேவர்களும் மக்களும் இனிப்பு வழங்கி இந்த நாளை ஒளிமயமா கொண்டாடணும்னு கேக்குறான். கிருஷ்ணரும் சத்யபாமாவும் இந்த வரத்தை வழங்குறாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் நரகாசுரனோட இறப்ப மகிழ்ச்சி பொங்கும் தீபாவளியா நம்ம கொண்டாடுறோம்.